ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த பெண்கள் பண்டிகை அதோடு இணைந்து நாம் ஆசரிக்கின்ற இந்த குடும்ப கூடுகையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இது பெண்கள் பண்டிகையா குடும்ப கூடுகையா என்றால் குடும்ப கூடுகை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். சரிதானே? பெண்கள் பண்டிகை என்று நோட்டீஸில் அடிச்சிட்டோம். பிறகுதான் யோசித்தோம் குடும்ப கூடுகையாக நாம் ஆசரிக்கலாம் என்று யோசித்தோம். எனவே இங்கே வந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலேயும் நமக்கு நல்ல ஒரு கிருபையான நல்ல ஒரு இயற்கை கால சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. காலையில் மழை வருவது போல ஒரு பெரிய சூழல் தெரிந்தது. நாம் ஜெபித்தோம். பண்டிகையில் முந்தின நாள் பந்தலில் ஜெபம் பண்ணும்போதே, ஆண்டவரே எங்களுக்கு மழையும் வேண்டாம், மழையும் வரவும் கூடாது, வெயில் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, அப்படி ஒரு இயற்கையான ஒரு கால சூழ்நிலையை தாரும் என்று ஜெபித்தோம். ஆண்டவர் அதுபோல் நல்ல ஒரு கால சூழ்நிலையை நமக்கு தந்திருக்கிறார். தெய்வ பிரசன்னத்தோடு பயபக்தியோடு பந்தல் உட்கார்ந்துருக்கிறோங்கிறதுனால ஒருத்தர் பேச வேண்டும் என்று நினைக்காமல் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம், நல்ல ஒரு சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலேயும் நமக்கு இந்த கூடுகையை நடத்தி தரும்படியாக நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அருமையான அன்பு சகோதரி சகுந்தலா அசரி அக்காவுக்காக, அவரோடு வந்திருக்கின்ற அன்பு சகோதரிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். நல்ல பாடலெல்லாம் ஆயத்தம் செய்து வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நாள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் இவர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஆண்டவருடைய செய்தியை இந்த நாளிலே கொடுக்க இருக்கிறார். எனவே ஜெபத்தோடு தகுந்த ஆயத்தத்தோடு பயபக்தியோடு இந்த பந்தல் வளாகத்தில் அமர்ந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஜெபித்து நாம் தொடர்ந்து அவருடைய கரங்களை கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு, ஆண்டவரே இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார், அருமையான ஊழியர்களை ஆண்டவர் பலப்படுத்தும், அவர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆவிக்குரிய மன்னாவே இந்த நாளை நாங்கள் சேகரமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு காத்திருப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தின்படி இந்த 2வது தவச உற்சவ பண்டிகையை மகிழ்ச்சியோடு சேகரமாக நாங்கள் ஆசரிக்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த 2வது நாளிலே உம்முடைய பாதத்தில் இந்த குடும்ப கூடுகையில் நாங்கள் இணைந்து கொள்ளுகின்ற கிருபையை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இந்த பந்தல் முழுவதும், இந்த வளாகம் முழுவதும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கூடுகைக்கு விரோதமாய் செயல்படும்படி நினைக்கிற ஆண்டவரே, மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப நினைக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். உங்கள் பிரசன்னம் மாத்திரம் இந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும் சுவாமி. உங்கள் மகிமை மாத்திரம் இந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும். நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திர, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. பாடல் வேளையில, துதி வேளையில, ஜெப வேளையில, செய்தி வேளையில உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நாங்கள் வறுமையாய் செல்லாதபடி விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு சத்திய வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை வைத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருவேங்கட திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய சேகரத்தினுடைய 2வது பண்டிகையிலே நாங்கள் கலந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை தேவன் தந்தபடினா நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு புதிதானவள் அல்ல, அப்படிதானே? திருவேங்கட கிராமத்துக்கு நாங்கள் அதிகமாக வந்திருக்கோம். கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தோம். அதிகமாக முத்துராஜெயர்வாள் இருக்கும்போதும் இந்த பகுதியில் வந்தோம். தேவன் இந்த அருமையான ஆலயத்தை எழுப்பினாரே. இப்போ இது பக்கத்திலேயே நீங்கள் அருமையாக இந்த தவச உற்சவ பண்டிகை கொண்டாட ஒரு பாக்கியத்தை தேவன் தந்தபடி நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உண்மையாகவே இந்த பல பகுதிகளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வருஷா வருஷம் கொண்டு வந்து உங்களுடைய திருச்சபை, உங்களுடைய சேகரத்தின் வளர்ச்சியை நினைத்து
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மை காட்டிலும் நம் ஆண்டவர் நம் மீது அதிக கருசனை உள்ளவர். நாம் அதிகமாக அவருக்குள்ள வேர் ஊன்ற வேண்டும், அவருக்குள் கட்டப்படணும், குடும்பமாக தேவனை ஆராதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாஞ்சையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறபடினால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா இந்த அருமையான உங்களுடைய பண்டிகை நாட்களிலே சந்தோஷமாக இந்த பண்டிகை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே, எங்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. உண்மைதானம்மா? உண்மைதானா? இந்த வாழ்க்கை நமக்கு யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. ஒருவேளை கடந்த ஆண்டில் பண்டிகை ஆசரித்தவங்கள இன்னைக்கு அநேகர் இல்லை. ஒருவேளை சில விரும்பியும் கூட வர முடியாத சூழ்நிலை. தாவீது சொன்னா, இன்னைக்கு சுவாமி நான் உடைய வாழ்க்கையை நல்லவர் என்று நான் ருசிச்சிருக்கேன், அதனால நாவே பாடுவோம். எந்நேரமும் துதித்திடுவே, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்றோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து உன்னை நிறுத்துதே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். உண்மையே நான் நம்புவேன். உண்மை மாத்திரம் இல்லை சுவாமி, உங்களுடைய அன்பை நான் அதிகமாக நம்புவேன். இந்த பாடலில் 2வது ஸ்டான்ஸாவில் ஒரு 2 அடி விடுபட்டிருக்கு. அதை கொஞ்சம் நீ எழுதிக்கிறீங்களா? 2வது ஸ்டான்ஸாவில் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மையே நம்பியிருப்பே, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே,
இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீதானே என் துணையாளி, என் கேடகமும் ஆளி. நீதானே என் துணையாளி, கேடகமும் ஆளி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு உம் அன்பையே நம்பி இருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் முழுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கி ஒரு நேரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் மனதார ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய மனதார ஆண்டவரே இந்த துதி செலுத்துகிறோம். ஒருவேளை அந்த நாட்களில் ஆண்டவருடைய கரத்தில் 10 குஷ்டரோகிகள் சுகத்தை பெற்றாங்க. ஆனால் அந்த 10 பேரும் கீழ்ப்படிந்து தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்பி போகும்போது தான் சுகம் பெற்றாங்க. ஆனால் நன்றி சொல்ல வந்தது யாரு தான்? ஒரே ஒருத்தன். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? மற்ற 9 பேர் எங்கே? அப்போ அவருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. என்னிடத்தில் நன்மை பெற்ற அவன் என்ன செய்யணும்? துதிகளை ஏறெடுக்கணும்னு சொல்லி. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் மனதார இந்த பெண்களுக்கு ஆண்டவரே மனதாருமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு கிருபையா என்னை நடத்தி வந்தீரே, உமை ஸ்தோத்தரிக்கிறேன் முழு இருதயத்தோடு. ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான். எனக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறவன் மனப்பூர்வமாய் செலுத்த கடவன் என்று சொல்றாரு. ஆண்டவரே, ஒருவேளை இன்னும் 2 நாட்கள் இருக்க உங்க படித்த ஆராதனைகள்லேயே குடும்பமாக வந்து பொருத்தனைகளை நிறைவேற்றி நீங்க ஸ்தோத்தரிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆனா இந்த வேளையில ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்திலே ஐயா உம்மை ருசித்து நான் உம்மை துதிக்கிறேன். இந்த வாழ்க்கை நீர் எனக்கு கொடுத்தது ஐயா, மனதாரமை ஸ்தோத்தரிக்கிறேன். உடைய இரக்கங்களுக்கு ஐயா எங்களுக்கு கிடைத்ததை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அருமையான தேவ பிள்ளையை சுற்றிலும் எட்டி பாருங்க. இந்த உலகத்துல பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான இழப்புகள். யோசித்து பாருங்க. காலையெல்லாம் ஜம்மு காஷ்மீர்ல அங்க பெய்கிற மழை நிமித்தமாக பயங்கர சேதங்கள், உயிர் சேதங்கள் வேற, இதோ நிலச்சரிவு வேற. உண்மையா வட பகுதியில பயங்கரமா வருகிறாரு. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை விதமான வியாதிகளோடு மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, ஆதவாறு என் ஆண்டவர் அழகாய் நடத்தி வருகிறீரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நல்ல ஸ்தோத்திரிப்போம். அவர் நமக்கு துணையாளராயிருக்கிறார். சர்வ வல்லவர் நமக்கு துணையாளராயிருந்தார். ஐயா, இன்னும் இருக்க போவதற்காய் மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய எல்லா தீங்குக்கும் ஐயா எங்களை விலைக்கு காத்தீரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கினபடினா நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம் அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு என்னையும் உங்களையும் உட்படுத்தினவராய் இருக்கிறபடியா மனதார ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை நாங்கள் பங்கு
சொல்வதற்காக எங்களை இந்த நாட்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். எங்களை உருவாக்குறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமே, சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா நாங்கள் போய் துதிக்கிறோம் என்று சொல்வோமா? துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம் மத்தியில கடந்து வருகிற கிருபைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் அவர் பிரியப்படுகிற தேவன், அவர் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஓயாமல் புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த வேளையில துதிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை என்னை ஏற்படுத்தி இருக்கிறாரே. எல்லார் வாய்களை திறந்து அப்பானங்கள் போய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அப்பா, அப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்துல ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதியான வேலைகளிலும் ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியா அப்பா நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் எங்களுடைய ஆளுகை வரட்டும். உண்மையாகவே ஜெபம் ஒரு நல்ல பொக்கிஷம். ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம், இயேசு இந்த நாமம் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம், இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். இந்த வேளையில் ஜெபம் ஐயா எங்களை அப்படியே தாழ்த்தி தருகிறோம். எங்களுடைய சிந்தனை ஜெபமாய் மாறட்டும். எங்களுடைய சிந்தனை எல்லா பகுதியும் ஆண்டவரை ஒரு ஜெப அலை எங்களை ஊற்றப்படும். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம் ஜெபத்தை எதிர்பார்த்து நிற்கிறார். நீங்களும் நான் அவரோடு உறவு கொள்ளணும். ஆண்டவரே ஒரு ஆத்ம பாரத்தோடு ஒரு கேட்போம். நம்முடைய மூத்த சகோதரர்கள் நமக்கு முன்பதாக வாழ்ந்து கடந்து சென்ற ஒரு எமில்லனா, ஒரு பேட்ரிக்கான, ஒரு ஸ்டான்லி பிரின்ஸான அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த அறையில் அந்த அலுவலகத்தில் தன்னுடைய ஜன்னல் கம்பி எப்படி ஊற்றும் அந்த ஜப அனுபவத்தோடு ஐயா நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு பாருங்க, எந்த நாட்களிலும் இல்லாத இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். தங்களுடைய சொந்த குடும்பத்தில் கூட இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. 3 வயது 5 வயது சிறு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. நம்ம கண்ணீரோடு கூட நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். வேத வசனம் சொல்கிறது, திறப்பிலே நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேளையில அங்கலாய்த்து நிற்கிறார். நம்ம திறப்பில் நிற்கும்படியாக கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் இந்த வேளையில பாரப்பட்டு சிறு பிள்ளைகளுக்காக நீங்க உண்மையாகவே பிரேயர் வாக்கு போன தம்பிமார் சொன்னாங்க, சிறு பிள்ளைகள் உயிரோடு கூட கொதிக்கிற வெந்நீர்ல தூக்கி போட்டாங்களாம். கொதிக்கிற வெந்நீர்ல தூக்கி போட்டு அதன் பிறகு அந்த பிள்ளைகளை கூழா அரைச்சி அநேக அரசியல்வாதிகள் அது மாத்திரமல்ல நடு ரோட்ல போட்டு கொண்டாங்களாம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவாய் தூக்கிப்பார். நம்முடைய இந்திய தேசத்துல இப்படிப்பட்ட ரத்தங்கள், கற்பத்திலே அநேக கருக்கள் இன்றைக்கு கலைக்கப்படுகிறது. ஆண்டவர் அதனாலதான் நம்முடைய இந்திய தேசத்துல ஆண்டவரை இப்படிப்பட்ட சாபங்கள் ஏற்படாதபடி ஐயா அப்பா என்னுடைய சிறு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு பிள்ளைகளுடைய ரத்த பலிகள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிறது. நம்ம இந்த வேளையில போராடி நம்முடைய குடும்பத்துல ஒரு பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு காரியம்னு சொல்லி நம்ம நினைச்சு கண்ணீரோடு வாழ்வை பிரயாயத்திலே கர்த்தரை தேடி சொன்னது போல
நீ நடக்க வேண்டியவரை நான் காட்டுவேன் சொன்னீங்களே அப்பா, அந்த வழியில் நடக்கும்படிக்காக பிள்ளைகளை கத்தாவே தேவன் தாவே பரிசுத்த ஆவியார் வழி நடத்த வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுதல் செய்கிறப்பா. ஆமென் ஆண்டவரே. பிசாசானும் ஹல்லேலூயா கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வேறொன்றுக்கு வரான்னு சொன்ன தேவன் தாமே அப்பா சோதரிகள் தப்பா இந்த வாழை பிரயாணத்தில் ஐயா அந்த பிள்ளைகள் எல்லாம் மது போதைக்கும் மாத்திரமல்ல ஆண்டவரே தீமையான காரியங்கள் பழக்க வழங்களுக்கு அடிமையா இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கத்தாவே உமாரை விடுவிக்க முடியும் ஆண்டவரே. குமாரன் மெய்யா விடுதலை சொன்னீங்களே, நீங்க விடுதலையாக்குங்க தகப்பனே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் சொன்னீங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்க ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கத்த தரும்படியாக இந்த பிள்ளைகள் தகப்பனை தேடி ஓடி வர கத்த தாமே வாந்தி தாகத்தை தர வேண்டும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஒருவர் கெட்டு போன சித்தமல்லன் சொன்ன தேவன் தாமே, ஒருவரும் ஆண்டவரை உடன் சாவை விரும்பாத தேவன் ஆண்டவருடைய நாமம் மையப்படும்படியா இந்த வரும் நாட்களிலே இந்த செல்போனுக்கும் ஆண்டவரே மாத்திரமல்ல தீமையான தொடர்பு வழங்க ஆண்டவரே பழக்க வழக்கங்கள் அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறவரே. அதற்காகவே இந்த உலகத்துக்கு வார்த்தையாக இந்த தேவன் இந்த உலகத்துக்கு வந்து மாமிசமாகி ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வந்த தேவன் தாமே இந்த வார்த்தையினாலே விடுதலையாக்க வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும். எழுப்புதல் இல்ல, உடைய பிள்ளைகளை நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. வேதாகமத்தை ஆண்டவரே புரட்டுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே அப்பா, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் ஆண்டவரே அந்த சத்திய வசனத்தை அப்பா கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாயில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தேடுறாங்களே சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல கிருபை நிறைந்த வார்த்தைகளா கடந்து வரட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே அவளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இன்றைக்கு சாட்சி நிறைந்ததாய் காணப்பட அப்பா நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த 5 விதமான ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகள் கால் நீங்க எத்தனை குடும்பங்கள்ல உங்களுடைய வீட்டை விட்டு நீங்க வெளியே கடந்து போனீங்கன்னா எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீர்ல இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இணைக்கும்படியாக இன்னைக்கு நம்ம ஒருவேளை பார்க்கிறோம். ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, பெரிய வீட்டில் இருக்காங்க, அவங்க கர்த்தர் நீங்க நீக்கி கொடுபடியாக செபிக்கிறோம். இந்த குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை கர்த்தரை தருபடியாக செபிக்கிறோம்ப்பா. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துறோம். கர்த்தர் எங்க ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியாக நமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த எப்படியாக கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோத்திரங்க தாவே. ஆண்டவரே நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய மகளை மறைத்து கர்த்தர் நீர் வல்லமையாய் மகிமையாய் ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இடைப்படுவாராக. இன்று மதியம் நமக்கு நம்ம உணவு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. மதிய உணவு சாப்பிட்ட பிறகு சரியாக 2:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திற்குள்ளே வைத்து திருவேங்கடம் ஆலயத்திற்குள்ளே வைத்து வேதாகம தேர்வு நடைபெறும். எல்லாரும் அதில் ஆயத்தப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வேதாகம தேர்வு 2:30 மணிக்கு. அப்போ நம்ம எத்தனை மணிக்குள்ளே வரணும்? 2:15 நீங்கள் 2:10 2:15 என்ன செஞ்சிடணும்? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க 2:15 உள்ளே வரணும். எல்லோரும் உள்ளே என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். 2:30 பிறகு உள்ளே வந்து லேட்டாகி நம்ம வந்து உட்காந்துருந்து எல்லோரும் எழுது கொஸ்டின் கொடுத்தப்ப 2வது உங்களுக்குன்னு கொஸ்டின் கொடுக்குற அளவுக்கு வைக்கக்கூடாது. சரியா? சரியான நேரத்தில் நீங்கள் வந்து உள்ளே உட்கார்ந்து இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இந்த நாள் முழுவதும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஒரு வேளை முடிந்த உடனே நம்முடைய தேர்வு எழுதாமல் இருக்கிறவங்க நீங்கள் இந்த பண்டிகை முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட என்ன செய்யலாம்? மாலையில் 4 மணிக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நினைக்கிறேன் 54 பாக்கெட் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் பாக்கெட் இருக்குது. அதையும் இன்றைக்கு மாலை வேளையில் 4 மணிக்கு அந்த பாடல் ஆராதனை நடக்கிற போது வெளியே வைப்பார்கள். இப்போவே கூட வச்சுருவாங்க.
உம்மை துதிக்க ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு இடைபடுவீராக. அருமையான ஆண்டவரை அம்மாவை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய சித்தம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சேகரத்தின் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஒருவேளை நான் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம் இதுதான். ஆண்டவரே, பண்டிகை என்று சொல்லி கொண்டாடும் போது இன்னைக்கு அநேக திருவிழாக்கள் போல இருக்கு சுவாமி. ஆகவே நான் கடந்து செல்லுகிற இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவாக அல்ல ஐயா. பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இதோ தகப்பனே இந்த பண்டிகையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்தேன். உண்மையாகவே இந்த இடத்துல நீங்கள் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அருமையான பாடகர் குழு, அருமையான நல்ல ஒரு துதி வேலை, நல்ல ஒரு ஜெப வேலை, இதில் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க தேவன் கிருபை தந்தாரே. அதற்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உண்மையாகவே அணையப்பட்டு இருக்கிறது பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காகவே குடும்பம். உண்மைதானாங்க? பரிசுத்த சந்ததியை அவருக்கென்று உருவாக்குவதற்காக தான் இந்த குடும்பம் என்ற கூடிய ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு குடும்பங்கள் தாறுமாறா போயிட்டு இருக்கு. நான் விரும்புகிறேன் அதை நீங்கள் பதில் சொல்லுங்கன்னெல்லாம் நான் கேட்க மாட்டேன். வீடுகளில் கணவன் மனைவியோடு பேசாம மனைவி கணவன் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். என்னுடைய கிராமத்தில் ஒருத்தர் அதாவது 1.5 வருஷமாக தன்னுடைய மனைவி இடத்துல பேசவே மாட்டேன். அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து அந்த மீதி உள்ள வசனங்கள் எல்லாமே குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் 31:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய பல முத்துக்களை பார்க்கலும் மேலானது. நல்லா புரிஞ்சுக்கிங்கம்மா, தங்கச்சிமார், சகோதரிகளே, அம்மாமாருங்க உட்கார்ந்துருக்கீங்க. இதோ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பல முத்துக்களை பார்க்கலாம். முத்து எவ்வளவு விலையேறப்பட்டது, அதோட சம்பந்தப்படுத்தி விடுறாரு. ஒரு பெண்ணானவள் இப்படி முத்தாக ஆண்டவருக்கு இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அதில் அநேக காரியம். இன்னைக்கு ஒருவேளை இந்த நாட்களில் அழகிய பெண்களை பார்க்குறோம், திறமசாலியான பெண்களெல்லாம் பார்க்குறோம், உத்தியோகம் பார்க்குற பெண்களையும் நம்ம பார்க்குறோம். அதே வேளையில் தெய்வீகமான பெண்களை பார்க்க முடியலை. உண்மைதானாங்க? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அது கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை, அது ஒரு கொஸ்டின். கண்டுபிடிப்பவன் யார்? ஆனால் பின்னால் சொல்லப்பட்டிருக்க அந்த குணசாலி இடத்துல இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேம்மா, ஒரு பெண்ணுக்கு தேவன் நியமித்த இடம் ஒரு குடும்பம். சரிதானா? பெண்கள் இந்த நாளில் பெண்கள் கொடுங்க. அதனால உங்களை வலியுறுத்தியே ஆண்டவர் சொல்கிற காரியம், இந்த பெண்ணுக்கு தேவன் நியமித்த இடம் ஒரு குடும்பம். இங்கே தான் தேவன் அவளுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றணும். என்ன பொறுப்பு? இதோ அவளுக்கு கணவனை சந்தோஷப்படுத்துவது. அழகா வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். யோசித்து பாருங்க. நீங்கள் நான் அப்படி சொல்ல உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய அனுபவங்கள், இதில் ஆவியானுடைய பிரசனம் நம்ம மத்தியில் இருக்குது. வார்த்தை வீணா வியர்த்தமா போகவே போகாது. அதனால் இந்த வேளையில் இதோ குணசாலியான ஸ்திரீ, என்னுடைய கணவனுக்கு நான் கிரீடமாக இருக்கிறேனா இல்லை முள்ளா இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. இது இந்த நாட்களில் வேத வசனம் சொல்லுதையா, நான் உமக்குன்னு என்னுடைய கணவருக்கு ஒரு கிரீடமாக இருக்கணும்னு சொல்லி. உலக அழகி என்று சொல்லி அந்த பட்டம் பெறுவதை விட உத்தம மனைவி என்ற பட்டம் பெறுவது தான் மேன்மையானது. சரிதானா? ஒருத்த மறிக்கும் போது சொல்லுவாங்க, இதோ இந்த பெண்ணு தான் இந்த குடும்பத்துக்கு தாங்கி பிடிச்சா அப்படின்னு சொல்லணும். இல்லை எம்மா அன்னையோட வச்சுட்டு ஒளிஞ்சாமா இந்த குடும்பத்தில் நிம்மதி, அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவரே, என்னை ஒரு உத்தம மனைவியாக ஆண்டவரே, ஏன்னா இந்த நாட்களில் என்ன இந்த குடும்பத்தை தந்திருக்கீங்க, நான் அதனால் ஒரு உத்தம மனைவியாக என்னுடைய கணவனுக்கு நடந்து கொள்ளணும். அதே வேளையில் ஒரு மாபெரும் ஸ்தாபனத்தை கட்டி எழுப்புறதை காட்டிலும் ஒரு அழகிய கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்புவதுதான் மேன்மையானது. நவநாகரிகமான பெண்ணாக ஒரு கணவனுக்கு அவள் எப்படி இருக்கிறார்? அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யுமா? நம்பும். ஏமா, இந்த கேள்விக்கு நீங்களே பதில் போட்டுக்கோங்க. சரிதானா?
அதாவது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவர் நம்பக்கூடிய அளவு நான் நடந்து கொள்கிறேனா? இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவுங்கிறது இருக்கவே கூடாதுங்க. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே அதுதான். ஒளிவு மறைவு வேண்டாம். இன்னைக்கு கணவனுக்கு தெரியாம கடன் வாங்குறது, கணவனுக்கு தெரியாத ஒரு உறவை வளர்த்து கொள்வது, அதே போல மனைவிக்கு தெரியாம கடன் வாங்குவது, மனைவிக்கு தெரியாம இந்த பல விதமான தவறான உறவுகள். தயவு செய்து உங்களுடைய குடும்பங்கள்ல இதுல உங்களால பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? பிள்ளைகள். அதனால இந்த நாட்கள்ல இதோ ஆண்டவரே என்னுடைய புருஷனுக்கு என்னுடைய என்ன குறித்து என் புருஷன் நல்லா நம்புவாரா? இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. அந்த புருஷனுடைய இருதயம் என்ன செய்யுமா? மனைவியை நம்பும். என் மனைவி இப்படி செய்ய மாட்டா, இந்த தவறை செய்ய மாட்டா, அப்படி சொல்லக்கூடிய சாட்சி உங்க கணவர் உங்களை குறித்து அப்படி சொல்லணும். அதே வேளையில இன்னைக்கு உண்மையாவே சொல்றேமா, நமக்கு தேசத்துல எல்லாரும் அறிஞ்சுதான் இருக்கிறோம். அந்த நாட்களில் என்னுடைய ஒரு ஏழ்மையான ஒரு சித்தி ஒன்று எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அண்ணன்மாரெலாம் சொல்லுவாங்க, அண்ணா அக்கா மாரெலாம், நான் அப்போ சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, சித்தி நீங்கள் உங்களுக்கு தான் முதல் மோட்சம். ஏன்னா கல்லினால கணவன் புல்லினால புருஷன்னு சொல்லி நீங்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த சித்தப்பா உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு. அவர் எங்கெல்லாமோ போயிட்டு வர்றாரு, உங்களுக்கு சரியா சாப்பாட்டு கூட கொடுக்க மாட்டேங்காரு. ஆனால் நீங்கள் நாங்கள் என்ன கொடுத்தாலும் அதை எங்கே கொண்டு போறீங்க? உங்களுக்கு பிள்ளை கூட கொண்டு கொடுக்காம உங்க புருஷனுக்கு தான் கொடுக்கறீங்க. அதனால சித்தி உங்களுக்கு முதல் மோட்சம் சொல்லுவாங்க. ஏமா நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்கம்மா. சொல்லிருக்கு 31:23 அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களை உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். என் அருமையான தேவ பிள்ளைய, ஒரு ஆண் மகனை நீங்க முன்னுக்கு சமுதாயத்துல உயர்த்தின நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா ஒன்னே அவன் பின்னால அவனுடைய தாய் காரணமா இருப்பா, அப்படி இல்லைன்னா அவருடைய தாரம், அவருடைய மனைவி தான் காரணமா இருப்பா. நீங்க இன்னைக்கு உங்களுடைய கணவனை சமுதாயத்துல உயர் ஸ்தலங்கள்ல நிற்க பண்ணுகிறது உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு எப்ப பாரு சுடு அரிச்சுட்டே இருக்கீங்களா? இதான் உண்மையாகவே இன்னைக்கு அநேகருடைய இதுல சொல்லும் போது சொல்லுவாங்க, எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கறதே என் மனைவி தான்பாங்க. ஏமா உண்மையா அவர் ப்ரெஷரை ஏற்றவே கூடாது. ஆண்டவரே என்னுடைய கணவனுக்கு இந்த நாள் அதே போல அவங்களுடைய பல சூழ்நிலைகள், ஏமா நம்ம வீட்டில் இருக்கிறோம், அவங்க வெளியே போயிட்டு பல சூழ்நிலைகளை அறிஞ்சு வர்றாங்க. அப்போ அவங்கள் மத்தியில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? அதே வேளையில் இன்னொரு காரியம் அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவ உயிரோடு இருக்க மட்டும் அந்த நாளெல்லாம் கணவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாளாம். அதாவது அவளுடைய புருஷனுடைய இருதயம் நம்புது நினைச்சு வரல. ஆனால் இந்த வேளையில தேவன் பெண்களுக்கு ஏற்ற வார்த்தைகளையும் குடும்பங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளையும் கொடுத்தார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புறேன். என் அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய சந்ததிகள் இதோ பரிசுத்த சந்ததிகளை உருவாக்க கணவன் மனைவி இந்த நாட்களில் இணைந்து செயல்படுவோமே. ஆனால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படியாக செய்வார். அந்த நாளிலே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். அதனால தேவன் அவருடைய குடும்பங்களை பூண்டோடு தலைக்க செய்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தாமா வேணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு நேராக எங்களுடைய குடும்பங்களை வழி நடத்தும். குணசாலியான ஸ்திரீயாக என்னை மாற்றம் ஆண்டவரே. இதோ என்னுடைய கணவனுக்கு எந்த விதத்திலும் ஐயா நான் இலக்கரிப்பை உண்டாக்கி விடாதவாறு ஐயா சமுதாயத்தில் என் கணவன் முன்னேறி செல்ல ஒரு தூண்டுகோலாய் என்னை நீங்கள் பயன்படுத்துங்க சுவாமி. இதோ நான் எப்பொழுது சோம்பலின் அப்பத்தை புசியாமல் ஒரு வியாபார கப்பல் எப்படி இது காற்றடிக்கிற திசை நோக்கியே போனாலும் கூட அதனுடைய நோக்கத்தையும் செயலையும் அவள் எவ்வளவு அழகா செயல்பட்டு முடிக்கிறதோ அதை போல ஆண்டவரே ஐயா நான் உற்சாகமாக சோம்பேறித்தனம் இல்லாதவளாக என் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இதோ எல்லாருக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை நான் நன்றாக செய்ய என் தேவனை எனக்கு உதவி செய்யுங்க. அதே போல ஐயா நான் விளக்கு அணைக்கிறவளாக இருக்கக்கூடாது, விளக்கேற்றுகிறவளாக இருக்கணும். என் விளக்கு அணைஞ்சே போகக்கூடாது சுவாமி.
பரிசுத்தாவியானவரே, உமது எண்ணெயை எனக்குள்ளே ஊற்றும். நான் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். பலிபீடமாகிய உங்கள் உள்ளத்திலே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். என்னோடு பேசினேன், உம்முடைய விருப்பத்தை என்னிடத்திலே சொன்னீர் ஆண்டவரே. அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஐயா. என்னை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். என் அருமையான சகோதரியை, உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். உன் குடும்பம் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரே, இதோ என்னை முத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறேன், வியாபார கப்பலுக்கு ஒப்பிட்டிருக்கிறேன். விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஐயா, இந்த குடும்பங்கள் உமக்குள்ளே இசைந்து இணைந்து ஒரு ஆக்கிலோ பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல ஐயா உழைப்பதிலும் ஆராதிப்பதிலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதிலும் இணைந்து வாழ உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் சுவாமி. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இம்மட்டும் தேவன் பலத்த கிரியை செய்து இன்னும் தொடர்ந்து கிரியை செய்வீராக. அருமையான சேகரத்துக்காய்மை துதிக்கிறேன். அருமையான அம்மாவுக்காக ஐயாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என்னை நெருக்கிற்று என்று சொன்னது போல இதோ இந்த வறண்ட பகுதிகளிலே ஐயா அநேகரும் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. அதே போல பாடுகர் குழுவுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் வளர வளர ஒரு சின்ன சாமுவேல் ஐயா உமக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தா என்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்து தர நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்டோம். நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த அருமையான அன்பு சகோதரியை மீண்டுமாக அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். நம் கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிப்போம். குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல ஒரு ஆண்டவருடைய செய்தியை நமக்கு தந்தார்கள். அல்லேலூயா. என்னை சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிடம் இருக்கிறது, என்ன சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு. அதனால இப்போ நம்முடைய பாடகர் குழு ஒரு 2 ஸ்டாண்ட்ஸாக பாடுவாங்க. அது முடிஞ்ச உடனே உங்கள் எல்லாருக்கும் பைபிள் சம்மந்தமான கேம்ஸ் சரிதானா ஒன்று இருக்கிறது. அதில் நீங்கள் எல்லோரும் பரிசு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யாருக்கெல்லாம் பரிசு வாங்கன்னு ஆசையாக இருக்குது? எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தான் அந்த டைமில் ஆசையாக இருக்குது. இருக்கோம். கொஞ்சம் ஒத்துழைச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, முன்னாடி வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த உடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதலாவது ஒரு கேம். இது நீங்கள் எல்லாரும் பங்கு பெறுற மாதிரி, தனியாக இவங்க அவங்கன்ட்டு இல்லாமல் ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பங்கு பெறுற மாதிரி ஒரு கேம். எப்படி என்ன அப்படின்னா, நான் வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களின் பெயர்களை சொல்லுவேன். நீங்கள் அப்போ என்ன செய்யணும், கைகளை மேலே உயர்த்தணும். புதிய ஏற்பாட்டுடைய புத்தகங்களின் பெயரை சொல்லுவேன், கைகளை நேராக நீட்ட வேண்டும். புரியுதா? பழைய ஏற்பாடுனா மேலே தூக்கணும், புதிய ஏற்பாடுனா கீழே நீட்டணும், முன்னாடி நீட்டணும். சரியா? இது நீங்கள் நான் இங்கேருந்து பார்க்க எங்களுக்கு தெரியும். ஒரு வேளை தெரியுன்னா கூட நீங்கள் உண்மையாக என்ன செய்யுங்க, இந்த கேமில் பங்கு பெறுங்க. தவறாக நினைச்சிட்டிங்கன்னா நினச்சிடுங்க, அப்படியே நினச்சிடுங்க, உட்காந்துருங்க. எலும்பி செய்யலாமா? எல்லோரும் எலும்பலாமா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு மைக்க திட்டிடக்கூடாது. கொயர் பிள்ளைகளும் பங்கு பெறலாம். எழுமுங்க. கொண்டு எழுதுங்க. உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் உண்மையாகவே தவறாக விட்டீங்கன்னா உட்காந்துருங்க. இப்போ இவ்வளோ நேரம் அம்மா செய்தி கொடுத்தாங்க.
மிலிட்ரி அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்ன செய்யணும்? ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் இல்லையா? இப்போ நீங்களாம் மிலிட்ரி மாதிரி நிற்கணும். சார் ரைட். யோவான். யாரெல்லாம் யாரோ கை ஒய்த்து கிளதுக்குன்னு. வெரி குட். ஆபகுக். மத்தேயு. மேலே தூக்காதவங்க கீழே உட்காந்துருங்க. லூக்கா. தூக்கிட்டீங்க. ஏறல, உட்காந்துருங்க. உட்காந்துருங்க, அப்படியே உட்காந்துருங்க. ரைட். யோசுவா. ஆமோஸ். அண்ணா கீழே போட்டீங்க நிறைய பேர். கீழே போட்டவங்க உட்காந்துருங்க. சரி. மார்க்கு. மத்தேயு. கை கொஞ்சம் யாரோ தூக்குனீங்களே. ரைட், உட்காந்துருக்கம்மா. யோவான். மேலே நியாயாதிபதிகள். ரூத். பசுபதிக்கு அவுட்டு. 1 சாமுவேல். 1 கொரிந்தியர். அந்த நிறைய பேர் இப்படியே வச்சுக்கிடுறது. பிற கடைசி ஐயா சொன்ன உடனே முடிவு பண்ணுறது இல்லையா? உடனே என்ன செய்யணும்? நியாயாதிபதிகள். ஆதியாகமம். யோவான். டீச்சர் அவுட்டு, உட்காந்துருங்க. கொலசேயர். உட்காந்துருங்க. கொலசேயர். அண்ணே நீங்கள் உட்காந்துருங்க. ரைட். யாரும் இருக்கிற இந்த ஏரியா உட்காந்துருக்கீங்க என்ன? ரைட். ரூத். 1 சாமுவேல். 2 சாமுவேல். 1 யோவான். 2 யோவான். லூக்கா. மத்தேயு. மார்க்கு. யோவான். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம். கொஞ்ச நேரம் எனக்கு கை வலிக்கட்டு. சரி. நெகேமியா. எஸ்தர். சங்கீதம். யோபு. லூக்கா. அவங்க ரெட் கலர் சுடிதார் அக்கா, உட்காந்துருங்க. சரி. ரூத். யோசுவா. எபேசியர். கடைசியா நீதிமொழிகள். ரூத். மத்தேயு. மார்க்கு. சங்கீதம். நெகேமியா. வெளிப்படுத்தல். கடைசி பேர் சொன்னால நீங்க விளர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. யூதா. 2 பேர் கை தூக்கி உட்காந்துருங்க. ரைட். 2 யோவான். 3 யோவான். யாக்கோபு. நெகேமியா. எஸ்தர். சங்கீதம். யூதா. கலாத்தியர். யோபு. எபிரேயர். எபிரேயர். என்னந்த பாட்டு? பிரசங்கி. நீதிமொழிகள். இல்லை வசமான ஆட்கள் இருக்குல்ல, ஒன்றும் சொல்ல முடியுது. சகரியா. சகரியா அக்கா நீங்கள் வேகமாக சொல்கிறேன். நீ ஒன்று சொல்ல. சரி சரி. ஓசியா. யோவான். சங்கீதம். ஆபகுக். நீதிமொழிகள். ஆபகுக் பண்ணலை. சரி. 1 2 3 4 5 6 வருதாங்க. யாருமா பாட்டி அவுட்டா? இப்போ அவங்க 3 பேர் தானே? 3 பேர் தான் போட்டு 3 பேர் தான். ஆகாய். சகரியா. யோபு. அவுட்டு. நீங்கள் அவுட். நீங்கள் அவுட்டியா? யோசிச்சு சரிங்கண்ணே. ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸுக்கு என்ன 2 இருக்கும். யோவான். 1 பேதுரு. சங்கீதம். ரூத். நெகேமியா. 3 யோவான். யோசுவா.
அக்கா லேட்டாக தூக்குறீங்க. சரி, ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்கோம். கொஞ்சம் ஒத்துழைச்சிங்க என்ன செய்யுங்க, முன்னாடி வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த நம்முடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதலாவது ஒரு கேம். இது நீங்கள் எல்லாரும் பங்கு பெறுற மாதிரி, தனியாக இவங்க அவங்கன்ட்டு இல்லாமல் ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பங்கு பெறுற மாதிரி ஒரு கேம். எப்படி என்ன அப்படின்னா, நான் வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களின் பெயர்களை சொல்லுவேன். நீங்கள் அப்போ என்ன செய்யணும், கைகளை மேலே உயர்த்தணும். புதிய ஏற்பாட்டுடைய புத்தகங்களின் பெயரை சொல்லுவேன், கைகளை நேராக நீட்ட வேண்டும். புரியுதா? பழைய ஏற்பாடுனா மேலே தூக்கணும், புதிய ஏற்பாடுனா கீழே நீட்டணும், முன்னாடி நீட்டணும். சரியா? இது நீங்கள் நான் இங்கேருந்து பார்க்க எங்களுக்கு தெரியும். ஒருவேளை தெரியும்னா கூட நீங்கள் உண்மையாக என்ன செய்யுங்க, இந்த கேமில் பங்கு பெறுங்க. தவறாக நீட்டிட்டிங்கன்னா நினச்சிடுங்க, அப்படியே நினச்சிடுங்க, உட்காந்துருங்க. எலும்பி செய்யலாமா? எல்லோரும் எலும்பலாமா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு மைக்க திட்டிடக்கூடாது. பயிர் பிள்ளைகளும் பங்கு பெறலாம். எழுமுங்க. சும்மா எனக்கு கொண்டு எழுந்துருக்காங்க. உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் உண்மையாகவே தவறாக விட்டீங்கன்னா உட்காந்துருங்க. இப்போ இவ்வளோ நேரம் அம்மா செய்தி கொடுத்தாங்க. மிலிட்ரி அப்படிம்பாங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைங்க சொல்ல என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் இல்லையா? இப்போ நீங்களாம் மிலிட்ரி மாதிரி நிற்கணும். சார் ரைட். யோவான் யாரெல்லாம் யாரோ கை ஒய்த்து கிளதுக்குங்க. வெரி குட். ஆபகுக். மத்தேயு மேலே தூக்காதவங்க கீழே உட்காந்துருங்க. லூக்கா தூக்கிட்டீங்க, ஏறல, உட்காந்துருங்க. உட்காந்துருங்க, அப்படியே உட்காந்துருங்க. ரைட். யோசுவா, ஆமோஸ். அண்ணா கீழே போட்டீங்க நிறைய பேர். கீழே போட்டவங்க உட்காந்துருங்க. சரி. மார்க்கு, மத்தேயு. கை கொஞ்சம் யாரோ தூக்குனீங்களே, ரைட், உட்காந்துருங்கம்மா. யோவான், மேலே நியாயாதிபதிகள். ரூத், பசுபதிக்கு அவுட்டு. 1 சாமுவேல், 1 கொரிந்தியர். அந்த நிறைய பேர் இப்படியே வச்சுக்கிடுறது, பிற கடைசி ஐயா சொன்ன உடனே முடிவு பண்ணுறது இல்லையா? உடனே என்ன செய்யணும்? நியாயாதிபதிகள், ஆதியாகமம், யோவான். டீச்சர் அவுட்டு, உட்காந்துருங்க. கொலசேயர், உட்காந்துருங்க. கொலசேயர் அண்ணன், நீங்கள் உட்காந்துங்க. ரைட். யாரும் இருக்கிற இந்த ஏரியா இருக்கீங்கண்ணே. ரைட். ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 யோவான், 2 யோவான், லூக்கா, மத்தேயு, மார்க்கு, யோவான், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம். கொஞ்சம் எனக்கு கை வலிக்கிட்டு. சரி. நெகேமியா, எஸ்தர், சங்கீதம், யோபு, லூக்கா. அவங்க ரெட் கலர் சுடிதார் அக்கா, உட்காந்துருங்க. சரி. ரூத், யோசுவா, எபேசியர், கடைசியா நீதிமொழிகள். ரூத், மத்தேயு, மார்க்கு, சங்கீதம், நெகேமியா, வெளிப்படுத்தல். கடைசி பேர் சொன்னால நீங்க விளர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்களே, தெரிய மாட்டேங்குது. யூதா, 2 பேர் கை தூக்கி உட்காந்துருங்க. ரைட். 2 யோவான்,
3 யோவான், யாக்கோபு, நெகேமியா, எஸ்தர், சங்கீதம், யூதா, கலாத்தியர், யோபு, எபிரேயர், எபிரேயர், உன்னத பாட்டு, பிரசங்கி, நீதிமொழிகள். இல்லை வசமான ஆட்கள் இருக்கீங்களா, ஒன்றும் சொல்ல முடியுது. சகரியா, அக்கா நீங்கள் வேகமாக சொல்கிறேன். நீ ஒன்று சொல்ல. சரி சரி. ஓசியா, யோவான், சங்கீதம், ஆபகுக், நீதிமொழிகள். ஆபகுக் பண்ணலை. சரி, 1 2 3 4 5 6 வருதாங்க. யாருமா பாட்டி அவுட்டா? ஐயா, இப்போ உங்கள் 3 பேர் தானே? 3 பேர் தான் போட்டு 3 பேர் தான். ஆகாய், சகரியா, யோபு. அவுட்டு. நீங்கள் அவுட். நீங்கள் அவுட்டியா? யோசிச்சு சரிங்கண்ணே. ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸுக்கு என்ன 2 இருக்கும். யோவான், 1 பேதுரு, சங்கீதம், ரூத், நெகேமியா, 3 யோவான், யோசுவா. அக்கா லேட்டாக சொல்லுவீங்க. சரி, ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன கொண்டு வரணும், மட்டனும் கொண்டு வந்துடக்கூடாது. சரியா? சரி. முதல் கேள்வி இது எல்லாருக்கும், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்கும். முதல் கேள்வி பிரசங்கி 10:1. பிரசங்கி 10:1. பைபிள் இருக்கு, அது என்ன இருக்குதோ அது வேணும். 5:19 3 இருக்கிறது, அதில் ஏதாவது 1 எடுக்க இல்லை முடிஞ்சுது. கரங்களை தட்டி நான் ஆதியாகமம் 44:29 போட்டாங்க. நான் அக்கா அதுதான் கரெக்ட். அதுதான் சரியா? பைபிள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த கேம்ஸ் அடிக்க முடியும். நீதிமொழிகள் 6:6. நீதிமொழிகள் 6:6. சுவிக்கடை பக்கத்தில் இருந்தால் பாக்கியவாங்க. கரெக்டாக தூக்கி வந்துட்டாங்களே அக்கா. வரிகளை நான் வாசிப்பேன், சொல்ல தான் செய்வேன், பாட மாட்டேன், வாசிப்பேன். நீங்கள் அந்த வரியை பாடி அதில் முதல்ல துவக்கம் என்னவோ அதை நீங்கள் பாடணும். சரியா? புரியுதா உங்களுக்கு? நான் இடையில உள்ள ஸ்டாண்ட்ஸாக நான் வாசிப்பேன், நீங்கள் அதையும் நீங்கள் பாடணும். கிதியோனின் சேனைகள் முழங்கட்டும் முழங்கட்டும், ஏசுதான் வழி என்று போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் எடுத்து இவங்களை குறித்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஆக்ஷனாக வெளிப்படுத்தணும். நல்லா நடிக்கிறவங்க வாங்க. ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெபேக்கால் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு இல்லை, ரெபேக்கால் நான் போடலை, ரெபேக்கால் இருந்துச்சுன்னு வைங்களேன், எடுத்தீங்கன்னா ரெபேக்கால்ன்றத மக்கள், நீங்கள் சொல்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ நான் எப்படி காட்டுறேன்னா, அவள் என்ன செய்தா, முக்காடிட்டு கொண்டா, குதிரையில் போகும்போது என்ன செய்தா, தூரத்தில் தன் கணவரை பாருதா, இந்த மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், ரெபேக்கால்னு கண்டுபிடிக்கணும். இல்லை ஆரம்பம் மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை. சீக்கிரமா துவக்கம் பாடுங்க. ஐயோ, வாங்கிக்கலாம்.